ஸோ மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற ஒரு மூவி வந்து இப்போ ரீசெண்டாகவே தமிழ்நாட்டில் ரொம்பவுமே ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பர்டிகுலரான டாபிக் மூலமா இந்த குணா கொகையில இருந்து இவ்வளோ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் அடித்த ஒரு கமலஹாசன் அவரோட மூவி வந்து அப்போ ஒரு ஃப்ளாப்பான மூவி. அதை பற்றி இப்போ பேசுகிற அளவுக்கு வந்து இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற ஒரு படம் வந்து மலையாள படம். இந்த படம் வந்து 100 கோடிக்கு மேலே வசூலாயிருக்கு. ஸ்பெசிஃபையாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்து இந்த மலையாள மூவி தான் இப்போ இப்படி ஆயிருக்கு. இந்த இந்த மூவி மட்டும்தான் இவ்வளோ வேகமா இவ்வளோ கோடி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேசிட்டு இருக்காங்க இந்த மஞ்சுமல் பாய்ஸ் மூவி பத்தி. ஸோ அதுவும் இல்லாம குணா கோகன்னு சொல்லும் போது எல்லாருக்குமே தெரியும் நம்ம கமலஹாசன் அவர் நடிச்ச 1991ல நடிச்ச மூவி. அங்க இருக்கிற ஒரு ஸ்பாட் வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கே குணா கோகன் பேர் வந்துச்சு. அங்க நடந்தது என்ன, இந்த மஞ்சுமல் பாய்ஸ் மூவில என்ன நடந்துச்சு, இதனாலயே இவ்வளோ பேசப்படுது இப்போ தமிழ்நாட்டில் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வாங்கினா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூவி என்னன்னா, ஒரு கேரளாவில் இருக்கிறவங்க எல்லாமே கிளம்பி பேசிக்காக எல்லாமே கொடைக்கானலில் இருக்கிறவங்க உங்களுக்கு பக்கம்னால அப்படியே கேரளாக்காரங்க தான் அதிகமாக வருவாங்க, மலையாளிஸ் தான் வருவாங்க. ஸோ அங்கே இருக்கிற மலையாளிஸ் வந்து அவங்க வந்து கிளம்பி போய் அந்த குணா கோகையில் போய் அங்கே உளுந்த ஒரு பையனை ரெஸ்கியூ பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தோட ஒரு கதையை சொல்லப்போனால், நான் இன்னும் படம் பார்க்கல, படம் பார்க்கணுமா இல்லையான்னு இனிமேல் தான் டிசைட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம போய் பார்க்கணும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த குணா கோகை வந்து டெவில்ஸ் கிச்சன் சொல்றாங்க. ஸோ ஏன் டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பாறை வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு 1980 சாரி 1821ல பிஎஸ் வார்டு அப்படின்றவர் வந்து அப்போவே போய் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இந்த குணா கோகைன்ற நேம் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு கமலஹாசனோட மூவி ஷூட் பண்ண குணா கோகைன்ற ஒரு மூவி நேமே வந்து அந்த குணா கோகை பாறை அப்படின்றதே வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட். அங்க இருக்கு இப்படி ஒரு பிளேஸ் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் விசிட் பண்ணவே ஆரம்பிச்சாங்க நிறைய பேர். கொடைக்கானல்ல இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ கொடைக்கானல் இங்கே தான் நம்ம மதுரை பக்கத்துல தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்பாட் தான் இது. அந்த குணா கோகைன்ற ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஒரு பிளேஸ் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல வந்து அங்க போனவங்க அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல்ல அந்த மதிக்கட்டான் சோலை அந்தக்குள்ளதான் இருக்கு. அந்த மதிக்கட்டான் சோலைக்குள்ள போறவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு மதி கெட்டு போயிடும். அதை பத்தி நம்ம ஒரு தனியா வீடியோவே மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு அந்த அங்க இருக்க ஒரு பிளேஸ் தான் அது. இந்த பாறை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 3 பில்லர் இருக்கும். அதுல அந்த நடுவுல இருக்கிற ஒரு டீப்பஸ்டான ஒரு பில்லர் தான் வந்து குணா கோகையில இருக்கிற அந்த பில்லர். அதுக்குள்ள ஒரு 270 மீட்டர் வரைக்கும் டீப்பா போகுது அந்த ஒரு ஆழம். அங்க வந்து போனவங்க யாருமே ரிட்டர்ன் வந்தது இல்ல. ஒரு ஒரு ரிஜிஸ்டர்டாவே வந்து ஒரு 12 பேரோ அங்க போய் இறந்தவங்க தான் இருக்காங்க. ஸோ அதுல வந்து ஒருத்தர் தான் காப்பாற்றப்பட்டிருக்காரு. ஸோ அந்த காப்பாத்தினவருக்கான ஒரு ரியலான ஸ்டோரி தான் இந்த மஞ்சுமல் பாய்ஸோட படம் கதையை. ஸோ அந்த குணா கோகையில் வந்து இந்த மாதிரி பிஎஸ் வார்டு வந்து 1821 1821 அவர் போய் அங்கே ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அங்கே இருக்கிற இந்த மாதிரி ஒரு டீப்பஸ்டான ஒரு பிளேஸுக்கு இங்கே யாருமே வர முடியாது அப்படின்ற ஒரு பயப்படுற இடத்துக்கு வந்து இது டெவில்ஸ் கிச்சன் தான் வைப்பாங்க பேரு. சொல்ல போனால் எல்லாருமே இந்த சாத்தானின் சமையலறை அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டெவில்ஸ் கிச்சன் தான் வைப்பாங்க. இவங்க அந்த ஷூட் பண்ணதுக்கப்புறம், கமலஹாசன் மூவி பண்ணதுக்கப்புறம் அது குணா கோகையா நேம் மாறுது. ஸோ ஆக்சுவலாக வந்து இங்க இந்த இதுல வந்து யாருமே வாழ்ந்தது இல்லை, இங்க மனிதர்களே இல்லை, குணா கோகையில வாழவே முடியாது அப்படின்னு சொல்ற முன்னாடி இங்க பாண்டவர்ஸ் இருப்பாங்களா, அவங்க தான் வந்து இங்க வாழ்ந்திருக்காங்க. இங்க வாழ்ந்து இப்ப நமக்கு இவ்வளோ நிறைய ரோட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரதே ரிஸ்கா இருக்கு. ஸோ அப்பெல்லாம் வந்து அவ்வளோ ஃபெசிலிட்டி இல்லாம அவங்கெல்லாம் அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா அங்க நடக்கிற அந்த போர் ஏதோ மறைஞ்சு இருந்துக்கணும் அப்படின்னா அந்த குகையில இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க ஒளிஞ்சு இருந்த பிளேசஸ்லாம் இருக்குன்னு கதைகள் சொல்லுது. ஸோ இதுல வந்து அந்த பாண்டவர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க, அங்க சமைச்சுலாம் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய கதைகள் பேசப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு குணா குகை வந்து ரொம்ப ஒரு டீப்பஸ்டான பிளேஸ். இங்க வந்து வரவங்க யாருமே உயிரோட போனதே இல்லை. இங்க வர்றதுக்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இங்க வந்து அதிகமான முன்னாடி 2016க்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அதிகமான சூசைட் நடந்துச்சு. இங்க ஸ்லிப் ஆகி ஒரு பையன் உள்ள விழுந்துட்டான். ஸோ அந்த ஒரு கதை தான் வந்து அவனை காப்பாத்துறது தான் வந்து இந்த மஞ்சுமல் பாய்ஸோட மூவியோட ஸ்டோரியே சொல்ல போனா. ஸோ இந்த மாதிரி ஒரு பாறை வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு கிரேசியான விஷயம் தான். ஸோ ஏன்னா வேர்ல்டுல வந்து சம் பிளேசஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்பேசஸ் பாறைகள்லாம் இருக்கும். ஏன்னா இந்த பாறைக்குள்ள நம்ம போகும்போதே அந்த மதிக்கட்டான சோளுக்குள்ள போகும்போதே
நம்ம மதி கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ள இருக்கும்போது. ஏன்னா அந்த பிளேஸ் எல்லாமே ஒரு இலையெல்லாம் அதிகமா விழுந்து நம்ம கால் எங்க வைக்கிறோம்னு தெரியாத அளவுக்கு, அந்த வெயில் உள்ள படாத அளவுக்கு வேர்கள் நிறைய உள்ள வந்து நம்ம கால் எதுல வைக்கிறோம், பாறையில வைக்கிறோமா, வேர்ல வைக்கிறோமா, தரையில வைக்கிறோமானே தெரியாத அளவுக்கு குழப்பி போற அளவுக்கு ஒரு ஒரு டீப்பஸ்டான ஒரு பிளேஸ். ஸோ இதை பத்தி நான் தனியாவே வீடியோ போட்டிருக்கேன். சர்ச் பண்ணி கூட பாருங்க. மதிக்கட்டான் சோலை சாவுலான்னு போட்டாலே வந்துடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளேஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதுன்றப்போ நம்ம ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ அதுதான் இந்த மூவியில எடுத்திருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மூவி இப்போ வந்து ஒரு இவ்வளோ பெருசா ஒரு பேசப்படுது. அந்த மூவியை வச்சு இன்னொரு ஜென்ரேஷன் வளர்ந்து அதுக்கு ஒரு மூவி ஆக்ட் பண்ணி அது பெரிய சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்ற போது ஒரு ப்ரௌடான விஷயம் தான். ஸோ இதுதான் குணா குகைக்கான ஒரு குணா கேவுக்கான ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்ல போனால். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியும் கூட நான் படித்ததை வச்சுமே நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இந்த கொடைக்கானல் வந்து பிரிட்டிஷர்கள்லாம் வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடியே பாண்டவர்கள்லாம் இங்கே இருக்காங்க. அவர் அந்த பிஎஸ் வார்டு அவர் போய் 1821 ரிசர்ச் பண்ணும்போது இங்கே 200 குடும்பத்துக்கு மேலே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு கதைகள் நிறைய சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்து குணா குகைக்கான என்ன நடந்துச்சு அங்கே. ஒரு குணா குகையில் வந்து இவ்வளோ டீப்பான பிளேஸ் இருக்கு. ஏன்னா நீங்கள் அங்கே கொடைக்கானல் போயிருந்தீங்கனாலே எல்லாருக்குமே தெரியும், நம்ம போயிருப்போம். அங்கே போனீங்கனாலே அந்த ஸ்பாட் மட்டுமே பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம அங்கேருந்து பார்த்தனாலும் எதுவுமே தெரியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு அந்த பாறைகள்லாம் வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸான பாறைகள். அதனால தான் அந்த டெவில்ஸ் கிச்சன் வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே விழுந்தவங்க யாருமே ரிட்டர்ன் வந்ததில்லை, போய் காப்பாற்றவும் முடியாது அப்படின்ற ஒரு ரிஸ்கான பிளேஸ் தான். இதுதான் குணா குகைக்கான ஃபுல் ஹிஸ்ட்ரி இதுதான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ, இல்லை உங்கள் ஃபேமிலியில், இல்லை உங்கள் லவ்வர் யாரும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு வந்து இப்போ உள்ள விழுந்துட்டான், இல்லை உங்களோட லவ்வர் வந்து அந்த பாறையில் விழுந்துட்டாங்க, அந்த பாறையில் விழுந்துட்டு ரிட்டர்ன் வந்துட முடியுமா? இல்லை உங்களுக்கு ஒரு இப்போ அங்கே போகவே முடியாது, அது வேறு விஷயம். அங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ரெஸ்ட்ரிக்டட், போக முடியாது ரூல்ஸ் படி. ஸோ அப்படி நீங்கள் அங்கே உள்ளே போய் விழுந்துட்டீங்கனாலும் உங்களால் எந்திரிச்சு வெளியே வர முடியுமா? இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ, உங்கள் லவ்வரோ, இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ, உங்கள் பேரண்ட்டோ யாரோ ஒரு ஆள் விழுந்துட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள். போய் காப்பாற்றுவீங்களா? இல்லை என்ன ஸ்டெப் எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் யாரும் இந்த மாதிரி குணா குகை பற்றி தெரியாமல் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். குணா குகை நம்ம அடிக்கடி பார்க்குற ஒரு பிளேஸ் தான். கொடைக்கானல் நம்ம மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் தான். நான் கொஞ்ச நாளாக போகிறது இல்லை. ஸோ டைம் இருக்கும்போது போகணும். ஸோ இதுதான் குணா குகைக்கான ஒரு ஹிஸ்ட்ரியே. மஞ்சுமல் பாய்ஸ்லேருந்து இதான் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு ட்ரூத்தான ஸ்டோரி தான் உங்களுக்கு மூவியாக எடுத்திருக்காங்க. பெரிய சக்ஸஸ் தான். நானும் பார்க்கணும். ஓகே கைஸ், பாய்.